வணக்கங்க. ஆடி ஆரம்பிச்சாச்சு. இன்னைக்கு ஒரு முக்கியமான நிகழ்ச்சிய பத்தி தான் பார்க்க போறோம். என்ன நிகழ்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாங்க ஆடிப்பூரம். ஆடிப்பூரம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆடிப்பூரத்தன்று அம்மனுக்கு வளைகாப்பு அலங்காரம் செய்வது வழக்கம்னு சொல்றாங்க. இது எதுக்கு பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடிப்பூரத்தன்று தான் அம்மன் வந்து அவதரிச்சாங்க அப்படின்னு நம்பப்படுது. மேலும் பல பெண்கள் அம்மனுக்கு வளையல் அணிவித்து தங்கள் திருமண வாழ்வை சிறப்பிக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்வார்களாம். இந்த நாள்ல வந்து பார்த்தீங்கன்னா, அம்மன் கோயில்ல வந்து சிறப்பு பூஜைகளும், சிறப்பு அலங்காரங்களும் நடைபெறும்னு சொல்றாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, 3 வகையான அலங்காரங்கள் வந்து நடைபெறும் அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொரு அலங்காரத்துக்கும் ஒவ்வொரு பொருள் இருக்குன்னு சொல்றாங்க. என்னங்க அலங்காரம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, முதல்ல பார்த்தீங்கன்னா வளையல் அலங்காரம், 2வதா பார்த்தீங்கன்னா வேப்பிலை அலங்காரம், 3வது பார்த்தீங்கன்னா மலர் மாலை அலங்காரம்னு சொல்றாங்க. இந்த 3 வகை அலங்காரங்கள்ல வந்து முதல்ல பார்த்தீங்கன்னா வளையல் அலங்காரம். இந்த வளையல் அலங்காரங்க எதுக்கு பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆடிப்பூரத்தன்று அம்மன் சிலைக்கு பல வளையல்களை கொண்டு அலங்காரம் செய்வார்கள். இது எதுக்காக பண்ணுறாங்கன்னா, திருமண வாழ்வு சிறப்பிக்கவும், பெண்களின் மாங்கல்யம் வந்து அதிகரிக்கவும் செய்யப்படுது ஒரு அலங்காரமாக கருதப்படுது. இந்த அலங்காரங்கள் பார்த்தீங்கன்னா, அலங்காரம் மட்டும் பண்ணாமல் ஒரு சிறப்பு வழிபாடாகவும் கடைபிடிச்சிட்டு வராங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, வேப்பிலை அலங்காரங்க. இந்த வேப்பிலை அலங்காரம் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, சில கோயில்களில் வந்து அம்மனுக்கு வேப்பிலையில் வந்து மாலைகளாக கட்டி அலங்காரங்கள் செய்யப்படுது. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அம்மன் வந்து நோய்களை தீர்க்கும் சக்தியாக மாற வேண்டும் என்றும், தீய சக்திகளை விரட்ட வேண்டும் என்றும் கருதப்படுது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, 3வது வகை அலங்காரங்கள் அடுத்த வகை தாங்க மலர் அலங்காரம். இந்த மலர் அலங்காரங்கள் பார்த்தீங்கன்னா, பல மாலைகள் மற்றும் தோரணங்கள், பிற மலர்களை வந்து வைத்து அலங்காரம் செய்யப்படுதுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, படையல் மற்றும் பொங்கல் அதை பற்றி பார்க்க போகிறோம். இதை பற்றி பார்த்தீங்கன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, 9 வகையான உணவு வந்து தயாரித்து எப்போ வந்து நம்ம வந்து எந்த மாதிரி வளைகாப்பு பண்ணுறோமோ, அது தன் மகளுக்கோ தன் மருமகளுக்கோ எந்த மாதிரி வளைகாப்பு பண்ணுறோமோ, அதே மாதிரியான வளைகாப்பை வந்து நம்ம அம்மனுக்கு வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து எந்த குறையும் இல்லாமல் இந்த ஆடிப்பூரம் அன்று தினம் தினம், அதாவது வருடத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக நடக்கும் என்று கருதப்படுகிறது. இது வந்து பார்த்திங்கன்னா, இந்த வந்து விழாவில் வந்து யாரெல்லாம் கலந்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள் அனைவருமே கலந்துக்கலாம். திருமணம் ஆனவங்க தான் கலந்துக்கணும், திருமணம் ஆனவங்க கலந்துக்கக்கூடாது அப்படிலாம் கணக்கு கிடையாது. யார் வேணால் கலந்துக்கலாம். உதாரணமாக எடுத்துக்கணும்னா, திருமணம் ஆகாதவங்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டால் சீக்கிரமாக திருமணம் நடக்கும். திருமணம் ஆன பெண்களும் வந்து இந்த விழாவில் கலந்துக்கிட்டால் அவங்களுக்கு குழந்தை வந்து சீக்கிரம் பிறக்கும். அதாவது கர்ப்பிணி பெண்கள் கலந்துக்கிட்டால் அந்த அம்மனே வந்து வரமாக பிறப்பாங்க அப்படின்னு ஒரு ஐதீகமே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாமே ஆடிப்பூரத்தன்று அம்மன் கோயிலுக்கு போங்க. நன்றி.